எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் தற்போது அதிமுக தொண்டரணி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். அதிமுகவின் நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து காலை முதலிருந்தே எம்ஜிஆரினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவு நிர்வாகிகளோடு எம்ஜிஆர் நினைவிடத்தில் தற்பொழுது மலர் தூவி மரியாதையினை செலுத்தி வருகிறார். அவரோடு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆரினுடைய நினைவிடத்தில் தற்பொழுது மலர் தூவி மரியாதையினை செலுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் உறுதிமொழி எடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உறுதிமொழியும் இன்றைய தினம் ஏற்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகாக ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கும் சென்று ஓ பன்னீர்செல்வம் மரியாதையும் செலுத்த இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்ட தனது ஆதரவாளர்களும் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.